உங்களை யாரோ மேனிபுலேட் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த 4 விஷயத்த மட்டும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அதுவும் இந்த 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, உங்களோட இன்செக்யூரிட்டி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா உங்களோட இன்செக்யூரிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். நம்பர் 2, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிப்பாங்க. ஆக்சுவலா அவங்க உங்கள்கிட்ட நடிக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்னா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட மாதிரி கரெக்டான இடத்துல கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி நடிக்கிறாங்க தெரியுமா? அப்பதான் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்கன்றதுனால. இவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி நம்ம மேல ஒரு பேடான இன்டென்ஷன் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தர்றதுக்கு. நம்பர் 3, உங்ககிட்ட எப்பவுமே இன்கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு நாளைக்கு ஒரு நாள் பேசாம விட்டுட்டு, இல்ல இந்த வாரம் பேசிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா பேசாம விட்டுட்டு, ஆக்சுவலா அந்த பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது நீங்க அவங்கள்ட்ட பேசாத டைம்ல அவங்களோட அட்டென்ஷன் கோசம் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தென் அவங்கள பத்தி எப்பவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 4th ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், அவங்க உங்ககிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காவோ ஒரு லவ்வபிள் பர்சனாவோ லாயல்ட்டியாவோ காமிச்சுக்கிட்டு அவங்களோட டெசிஷன்ஸை உங்களை எடுக்க வச்சு நீங்க தான் அந்த டெசிஷன்ஸ் எடுத்த மாதிரி உங்களுக்கே தெரியாம உங்களை மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸை அவங்க எடுத்துட்டு நீங்க தான் இந்த டெசிஷன்ஸை எடுத்த மாதிரி உங்களே நம்ப வச்சிருவாங்க.